ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு சூப்பர்வான ஒரு டஸ்கி வில்லேஜ் கேர்ள் லுக் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமரில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ப்ரைமர் போட போகிறேன். இவங்க வந்து ஆயிலி ஸ்கின் டைப், ஸோ மேட் ஃபினிஷிங்கில் ஜெல் பேஸ் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணுறேன். அடுத்தது ப்ரோ கன்சீலரில் ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். நான் ஏற்கனவே ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்கேன், டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு பிக்மெண்ட் இருந்தால் இந்த மாதிரி ஆரஞ்ச் கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு தான் ஸ்கின் டோன் கன்சீலர் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு டார்க் ஸ்பாட் இருக்கிற எல்லா ஏரியாவுக்கும் வந்து நான் ஆரஞ்ச் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கரெக்டிக் ஸ்கின் கன்சீலர் வந்து அப்ளை பண்ணுறேன். இது எல்லாமே நான் மேபிலைனில் தான் யூஸ் பண்ணுறேன். இது மேபிலைன் பிராண்ட். கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஆரஞ்ச் கன்சீலர் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மற்ற கன்சீலரை வந்து பிளெண்ட் பண்ணுறேன். போட்டு தேய்க்காமல் டப் பண்ணி தான் அப்ளை பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஆரஞ்ச் கலர் எல்லாம் மறைஞ்சிடுது. இப்போ ஈவன் ஸ்கின் டோன் வந்து கிடச்சிருக்கு. இப்போ மேபிலைன்லேருந்து மேட் ஃபினிஷிங் ஃபவுண்டேஷன் அவங்களுடைய ஸ்கின் டோனுக்கு அப்ளை பண்ணுறேன். ஃபவுண்டேஷனை திட்டு திட்டாக இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக வந்து அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணணும். இதையுமே நீங்கள் தேய்க்கக்கூடாது, நல்லா டப் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் வந்து அழகாக இருக்கும். இப்போ வெட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா டப் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். இந்த பிளெண்டிங்கில் தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் லுக் கிடைக்கும். பிளெண்டிங்கில் தான் உங்களுடைய மேக்கப் லுக்குன்ற வடிவே இருக்குது. ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணி அவங்களோட ஸ்கின் டோனுக்கே எடுத்துட்டேன். இப்போ லைட் கன்சீலரும் டார்க் கன்சீலரும் கவுண்டரிங் பண்ணிடலாம். இது மேபிலைனில் இருந்து லைட் கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். இப்போ வெட் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி கன்சீலரை நல்லா பிளெண்ட் பண்ணலாம். இதெல்லாம் எங்களுடைய ஹைலைட்டிங் ஏரியா. நல்ல நீட்டாக எங்களுடைய ஃபீச்சர்ஸ் வந்து தெரிகிறதுக்காக நாங்கள் அப்ளை பண்ணுற இடம். இப்போ NYX பிராண்ட்லேருந்து டார்க் கன்சீலர் அப்ளை பண்ணுறேன். கவுண்டரிங் ஏரியாவுக்கு அப்ளை பண்ணுறேன். இதையும் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா அப்பர்ட்ஸில் வந்து பிளெண்ட் பண்ணணும். அடுத்தது செட்டிங் ஸ்ப்ரே வந்து தூரத்தில் வச்சு லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி ட்ரை பண்ண விட்டுட்டு பவுடர் அப்ளை பண்ணுறேன். லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல லைட் பவுடர் இல்லை, டஸ்கி டோன் இருக்கிறவங்களுக்கு இந்த பவுடர் வந்து சூட்டபிளாக இருக்கும். இது வந்து ஒரு லைட்டாக ஒரு வார்ம் கலரில் இருக்கும். இப்போ பவுடரை வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணுறேன் ஸ்கின்னோட. அப்போ தான் நல்லா ஒப்சர்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் வந்து எக்ஸஸ் பவுடரை தட்டிட்டு இப்போ டார்க் கவுண்டரிங் போட்ட இடத்துக்கு வந்து நான் பேலட்லேருந்து எடுத்து லைட்டாக கவுண்டர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐப்ரோ போட போகிறேன். ஐப்ரோ கேக்கில் இருந்து எடுத்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து நல்ல க்ரீமி திக்னஸாக இருக்கும். ஷேப்பை வந்து நல்லா ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஐ ஷேடோ போட போகிறேன். ப்ரௌன் கலர் வந்து எடுக்கிறேன். கொஞ்சம் ஸ்கின் டோனை விட டார்க்காக இருக்கிற கலர். வில்லேஜ் கேர்ள் லுக்குன்றதால ஹெவி மேக்கப் கொடுக்கக்கூடாது. முடிஞ்ச அளவு லைட் மேக்கப்பாக இருக்கணும். அதோட ஸ்கின் டோனோடையே போகக்கூடிய மேக்கப்பாக இருக்கணும். இல்லாட்டிக்கு ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படி லைட்டாக ஸ்கின்னோட மேக்கப் இருந்தால் சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து லுக் கொடுக்க போகிறேன். இப்போ நான் காஜல்ல இருந்து எடுத்து அதே பேஸ்டில் ஐயில் வந்து ஐ லைனருக்கு பதிலாக அதிலே ஷேட் பண்ணி விடுறேன். ஐலைனர் வந்து கீறி நான் போடலை, பிளெண்டிங் தான் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து சின்ன ஐ இருக்குது. ஸோ சின்ன ஐ இருக்கிறவங்களுக்கு எப்போவுமே கண்ணுக்குள்ளே காஜல் போடக்கூடாது. கண்ணுக்கு வெளிப்புறமாக இந்த மாதிரி ஷேட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட கண் வந்து கொஞ்சம் பெருசாக தெரியும். அடுத்தது ஐஷேடோலேருந்து ஒயிட் பவுடர் எடுத்து அண்டர் ஐப்ரோ ஏரியாஸில் இந்த மாதிரி ஹைலைட்டிங் ஏரியாவுக்கு லைன் ஒன்று கொடுக்குறேன். அப்போ தான் உங்களோட ஐ கட்டை வந்து பிரித்து காட்டும். நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டுடலாம். அதுக்கு ப்ரௌன் கலர் லிப் லைனர் தான் யூஸ் பண்ணுறேன். இவங்களுக்கு ஒரு டார்க் டோன் லிப்ஸ்டிக் தான் அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சம் நியூட் கலராக இருக்கிற மாதிரி, டார்க்காக தெரிகிற மாதிரி ப்ரௌன் லிப் லைனர்லேயே ட்ரா பண்ணிவிட்டு அப்புறமா நல்லா ஷேட் பண்ணிவிட்டு ஒரு லைட் நியூட் பிங்க்கில் வந்து பிளெண்டிங் கொடுக்க போகிறேன். பாருங்கள்,
இது வந்து நூட் பிங்க் மேட் ஃபினிஷிங். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல கன்ட்ராஸ்ட்டாக இருக்காது, அப்படி ஸ்கின்னோடையே போயிடும். டார்க் லிப்ஸுக்கு வந்து பிளெண்டிங் கொடுக்குறதுக்கு நல்லா இருக்கும். ப்ரௌனோட பாருங்கள், இப்போ நான் அப்ளை பண்ணுறேன், அப்படியே அவங்களோட ஷேடுக்கே நல்ல டார்க்காக தெரியும். இந்த மாதிரி கொடுத்தா ஒரு நூட் ஷேடு உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மஸ்காரா போடுறேன். இந்த மாதிரி லுக்குக்கெல்லாம் நீங்கள் ஐலாஷஸ் வைக்க தேவையில்லை. இந்த மாதிரி நேச்சுரல் லேஷஸையும் நல்லா திக்காக போட்டாலே போதும். இப்போ ப்ளஷர் போட்டுடலாம். வார்ம் கலர் போடுறேன். ஒரு பிங்க்லேயே ஒரு வார்மி பிங்க். இது வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா கன்ட்ராஸ்டாக தெரியாது, நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக இப்போ மேக்கப் ஃபிக்சர் வந்து அப்ளை பண்ணுறேன். தூரத்தில் வச்சு ஸ்ப்ரே பண்ணணும். மேக்கப் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள். உங்களை நான் இன்னொரு சூப்பர்வான வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே, டேக் கேர், பாய்.